இல்லை அதான் அரேஞ்ச் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தாருங்க. நான் வந்து நல்லா தூக்கத்தை போட்டு எழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா எப்போன்ற மாதிரி ஆஃப் ரோட் ஓட்டிட்டு இருக்காரு போட்டுக்கு ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு அப்படின்றாரு. அப்பவே தெரியுது இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோட் கிடையாது. ஏன்னா நான் தூங்குற ரோடு எழுப்பாம அவர் ஆஃப் ரோடு அப்படி இருக்கும். அது என்ன ஆஃப் ரோடு அது காகினாரா அப்படின்றது இன்னைக்கு ஸ்பாட் வரல. பட் இதை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நேற்று இன்னைக்கு பண்ண ஆஃபர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா இல்லை. இவ்வளவுதானா இது? முடிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ முடிஞ்சு இருந்தாலும் நீங்க ஆஃப் ரோட்ல தூக்க சுட்டு நீங்க ஆஃப் ரோடே முடிஞ்சு பாயிட்டே பாருங்க. ஏதாவது லாஸ்ட் எந்த போல இருக்குது. ரொம்பலாம் இல்லைங்க. நீ ரொம்ப எக்ஸப்ட் பண்ணா இது வந்துட்டு சுமாரா போயிடுச்சு. ஆஃப் ரோட்ல தூங்குறத விட எழுப்பாம ஒரு ஆஃப் ரோடு கூட்டு வந்தாருன்னா இதுதான் கண்டிப்பா நீங்க வந்து எந்த வித ஆஃப் ரோடுக்கு எந்த அளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்திருப்போம்னு பாருங்க. ஒருத்தங்க தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள மதிச்சு எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓட்டினோம். நானு இவரு நேற்று காலையில சாப்பிட்டதெல்லாம் எனக்கு வயிற்று கலக்கிற அளவுக்கு வந்து இப்படின்னு ஓடிட்டு இருந்தாரு. நல்ல தூங்குங்க. ஏன்னா மதிய வெயிலுக்கு ஏசியை போட்டோமா அப்படி ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா தூங்கிட்டு நானு. அப்படி வந்து ஸ்பாட்டு வந்தாச்சு. ஸ்பாட்டை பார்த்துட்டு ஸ்பாட் பாருங்க அப்படியே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு சின்ன அப்டேட்டுங்க. சாப்பிடலான்னு வந்தால டிஃபனு ஒரு பிரெட் ஆம்லேட் முடிச்சிட்டோம். வீடியோ எடுக்கல. ஒரு ஆம்லேட் பிரெட் சாப்பிட்டுட்டு ஒரு இளநீ குடிச்சோம். அதுவும் போயிடுச்சு. அவ்வளோ முடிஞ்சு ப்ரோ. அடுத்து போயிட்டு நம்ம வந்து டாப் அப் பண்ணணும். லஞ்ச் சாப்பிட எடுத்து அந்த வியூ ரசிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அவ்வளோதான். வியூவை காமிச்சா எங்க வியூ அப்படின்னு கேட்பாங்க. ஜூம் பண்ணி இப்படியே போகிறோம். ஆஃப் ரோடு அந்த அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஆஃப் ரோடு ஓட்டிட்டு வந்த டிரைவர் நான் தாங்க. ஆக்சுவலாக வந்து முகி ப்ரோ வந்து தூங்கிட்டாரு. அவர் தூங்குனதை கூட எழுப்ப முடியல. அந்த அளவு ஒரு ஆஃப் ரோடு, ஒரு பெரிய ஆஃப் ரோடு. சில ஆஃப் ரோட்லாம் போயாச்சுன்னா அவர் கதறு வரைக்கும் லாஸ்ட் வியூ இதோ இதுல வரும்போது அவர் முடிச்சே பார்த்தாருமே. எதிர்பார்க்கல. இது ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கு. இது காகின் ஹாரே மேபி அது மேலே போகிற மாதிரி இருக்குமா, ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே நாங்கள் மேலே பாருங்க. ஆமாம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே குட், வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு டவுட்டே ஆகிடுச்சிங்க, இதுதான் காகினேர வியூ பாயிண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது, நம்ம என்ன காமிச்சோம் இல்லையா, அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டியான மலை ஒன்று இருக்குது. நம்ம வந்து நம்ம ட்ரோனை பறக்கட்டு பார்க்கலாம் வியூ இந்த பக்கம் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் வெதர் இதுதான் அது காகினாரேவா இல்லை வேற இடமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்த பாதையை பாருங்கள். ட்ரோன் செட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ட்ராக் இருக்குது. கரெக்டாக நான் ட்ரோன் எல்லாம் பேக் பண்ணி உள்ளே வைக்கிறேன். வச்சோடனே ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து ட்ரெயின் போகுது அந்த டனலுக்குள்ளாடி. ஏதோ அதான் இங்கேருந்து காட்டுறேன், இங்கே வரணும், வெளியில் வரணும். இங்கே வந்துச்சா? ஸோ டனலுக்குள்ளே போகுதா, இப்போ நீ இங்கே வரியா வெளியில் வரணும். ஒரு ட்ரெயினுக்கு நீளத்துக்கு அந்த டனல் இருக்குது. கரெக்டாக முடியும் போது அங்கே வெளியில் வருது. தக்க தைய 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 ஒரு லைட்டாக சேர்க்கானாலும் ரொம்ப சேர்க்காது. சரி ஓகே, இங்கேருந்து ட்ரெயின் பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம். இப்படியோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுமா இல்லை கிளியராக வருமா? பேக் பண்ணி முடிக்கிறேன், ட்ரெயின் போகுது. அதான் நான் சும்மா தான் பார்த்தேன். அதுக்கடுத்து என்னன்னா ஏதோ மூவார மாதிரி தெரிஞ்சா சரி ஓகே ட்ரெயின். ஆனால் காற்றும் அதிகமாக இருக்குது. ஆமாம், ரிஸ்க் தான் ட்ரோன் விட்டோம்னா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்க. மேபி நைட் இங்கே டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படியே இங்கே வந்து டென்ட் போட்டு தங்கிட்டு காலையில் எந்திரிச்சுமே மொதல் வியூ அப்படியே அங்கே வேலையை பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால தான் பண்ணுறாங்க போல இருக்குது. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பிட்டோங்க.
இப்போ வந்து நம்ம கூர்க்காவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பி அங்கே எதனாச்சும் இருக்கா, இல்லை இதுதான் கடைசியாக இந்த காகினாரை வியூ பாயிண்ட்டு, இல்லை வேறு எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்புறோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்த எல்லாருக்கும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கடமை, அதாவது ஒரு நன்றியாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது. ஏன்னா ட்ரோன் ஷாட்டு, அப்புறம் கோப்ரோ 360, அப்புறம் நம்ம போகிறது இடம், இந்த மாதிரி வெயில் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இது கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து முகி எடுத்து அப்படி முகி தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு தான். அடுத்து எங்கே போகிற வண்டி நிற்கும்? பெங்களூர் தானா? சாப்பிட காணா ஆமாம். கேட்டவன் நான் இன்னும் எனக்கு லஞ்சே வரல ப்ரோ. உங்களுக்கு இப்போ இது கொடுத்தாங்களா ப்ரோ? 2:45 ஆயிடுச்சு. 2:45ங்க டைமு. சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் தேடுவோம். இன்னொன்று என்ன, கொஞ்சம் பெங்களூர் நைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாயிரும். அப்படிதான் தவறு. சண்டே நைட்டு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஒரு சின்ன ஹோட்டல் தான். சரி இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வண்டியை நிறுத்தியிருக்கோங்க. செம்மையான ஆஃப் ரோடிங்லாம் நம்ம குரூக்கா வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓவர் சாப்பாடு ரெடியாக இருக்கு. ஓவர் உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கும். ஓவர் எகிரி குச்சி வந்தாலே இங்கே கிச்சன் இருக்கு. ஓவர் சூப்பர் சூப்பர். பாஸ் அங்கே யாரோ 3D சாப்பிட்றாங்க பாஸ். யாரும் கண்டுபிடிச்சிடுறேன். அவர் நல்லா தடியா டிஷர்ட்டு ஷூவு பேண்ட்டெல்லாம் போட்டு நின்றுட்டுருக்கு அப்படி பாஸ். அவர் தான் அவர் கொடுத்த மாமூல் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓ ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஃபைனலாக எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சிங்க. அந்த காகினாரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்தது உண்மையானவே காகினாரே தானா, ஏதாச்சும் வேறு இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. இருக்கலாம், கூகுள் மேப்போட சதிகளாக இருக்கலாம். ஏன்னா யாருமே எங்ககிட்ட நாங்கள் லோக்கலில் கேட்டப்போ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நேராக போய்கிட்டே இருங்க. நாங்கள் நேராக போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து கூகுள் மேப் வந்து ரைட்டுன்னு காட்டுச்சு. அதுக்குள்ளே தான் போனோம், அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. பட் ஸ்டில் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் ரோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல, அவ்வளோதான். மற்றபடி பிளேஸ் ஓகே. இது மான்சூன்லலாம் இங்கே வந்தோம்னா செம்மையாக க்ரீனரியாக இருக்கும். ஏட்டையா சாப்பிட வந்த இடத்துல எதுக்கு ஏட்டையா நம்ம வந்து வாக்கி டாக்கிலாம் வச்சுட்டு அவங்க பயந்துக்க போகிறாங்க? இல்லை, ஒருத்தர் இறங்கி கீழே போயிட்டு இருந்தால் இந்த வாக்கி டாக்கி வாங்கினதுக்காக ஓவராக பண்ண விடாது. கீழே இறங்கி போய் சாப்பாடு எடுத்து உள்ள டிரான்சாக்ஷன் ஓவர் சாப்பாடு இருக்குது இருக்குது, இல்லை கூடவே வேற நேருக்கு ஆம்லேட் இருக்குன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப இல்லை, வாக்கி டாக்கி உண்டான மரியாதை வச்சுறாங்க. இந்த அக்கா கடையில் தான் வந்து சாப்பிட்ருக்கோங்க. இப்போது வெறும் சாப்பாடு அப்புறமேட்டு சாம்பார் மட்டும் இருக்குன்னாங்க. கூட ஒரு ஆம்லேட் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்போலாம் இல்லைன்ற ஃபீலிங்கில் வந்து நம்ம பிரதீப் ப்ரோ உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இந்த சாப்பாடு வந்து ருசிக்கான சாப்பாடு இல்லை, இது வந்து பசிக்கான சாப்பாடுங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்தில் அங்கே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல போயிட்டு ரைட்டு கட் பண்ணோம்னா ஹைவே வந்து டச் பண்ணிடலாம். வண்டி ஆக்சுவலாக ரொம்ப 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 ஜோல்டிங்கான ரோடுங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும். சரி, டிரைவர் சேஞ்சுங்க. ப்ரோ பிரதீப் ப்ரோ, என் கோ டிரைவர் தூங்குனாருன்னா நான் வண்டி ஓட்ட மாட்டேன், நிறுத்திடுவேன் சொல்லி போட்டேன். அப்படி போய் நிறுத்திடுங்க. ஆட்டோ பைலட் போட்டாரு. கோ டிரைவர் ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கார் ரொம்ப நேரமா. ஓகே, என்ன கோ டிரைவர் ரிலாக்ஸ் ஆயாச்சா? ஹல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் டோல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 110-120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்னும் நான் கொஞ்சம் தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை முகிக்கிட்டு கொடுத்துருவேன். அவர் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விலாகை முடிச்சிக்கலாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ஆஃப் ரோடிங் ட்ரைலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கு கொடுக்குற நீங்கள் பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.